ஒரு வாகனம் வாங்கினால்தான் ஒரு மனிதன் முன்னேறுகிறான் என்று இந்தியா நினைக்கிறதா? ஆனால் அந்த வாகனம் ஓடும் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டாமா? இந்தியாவில் வாகனத்திற்கான முதலீடு அதிகம், ஆனால் போக்குவரத்திற்கான தரமான சாலைகள் இல்லையே. பூமியில் கார் ஓடுபடி இருக்கிறதா? பாட் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பள்ளம். அந்த மாதிரி எத்தனை ரோட்டில் நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ண முடியாதுங்க. சாலைகள் இல்லாமல் நிச்சயமாக வாகன வளர்ச்சி அடையவே முடியாதுன்றது என்னோட கருத்து. எப்படி மேலை நாடுகளெல்லாம் எப்படி ரோடை வந்து க்ளீனாகவும் டியூரபிளாகவும் எதுவும் பள்ளம்லாம் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஜெர்மனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடோபான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ ஹை ஸ்பீட் ரோட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஆடோபான்றது ஒரு நெட்வொர்க். இது ஒரு பெரிய டாபிக், நம்ம வந்து இன்னொரு வீடியோ எபிசோடில் பார்க்கலாம். ஆடோபான் என்பது என்னென்னா, ஜெர்மனியின் ஹை ஸ்பீட் ஹைவே சிஸ்டம். ஸ்பீட் லிமிட்ஸ் இல்லாமல் ஆடோபானில் சில பகுதியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதாவது நோ ஸ்பீட் லிமிட், ஆனால் ரெக்கமெண்டட் ஸ்பீட் வந்து 130 km/h. வெல் இன்ஜினியர் ரோட்ஸுங்க, ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குது, மல்டிலேன் ஹைவேஸ் இருக்குது, ஹை குவாலிட்டி ஆஸ்பால்ட்ன்னு இருக்குது. அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாட் ஹோல்ஸ், அதாவது பள்ளன்றது ஜீரோ. ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் பாலிசிஸ், இங்கே வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ஹைவே ரிப்பேர் டெட்லைன்ஸ் எனி டைம் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோட்டில் வந்து ஒரு வேலை நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு 1 மைலுக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அங்கே ரோட் பேசஞ்சர்ஸ்க்கு. இது இங்கே ரோட்வே நடக்குது. ஈவன் அங்கே டிஜிட்டல் போர்டாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி எமர்ஜென்சி லேன்ஸ் அங்கே டெடிக்கேட்டடாக ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப்பிங் ஏரியா இருக்கும். குவிக் ரெஸ்பான்ஸ் டீம் எனி டைம் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பள்ளம் இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகினால ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா அங்கே குவிக் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து அங்கே வந்து மேனேஜ் பண்ணி எல்லாம் அதை சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அங்கே ஸ்மூத் டிராஃபிக் ஃப்ளோ இருக்குது. அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்ற சிஸ்டம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனிஸில் ஆடோபான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபார் எஃபிஷியன்சி அண்ட் சேஃப்டி, ரைட்டுங்களா? இது வந்து ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான சிஸ்டம் இது வந்து. அதே மாதிரி யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெட், அதாவது ஃபெடரல் ஹைவே சிஸ்டம், வைட் எக்ஸ்பிரஸ்வேஸ், அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்காங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஹைவே சிஸ்டம் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் டைரக்ட் ஃபண்டிங், அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்டட் டைரெக்டாக வந்து இங்கே வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஃபெட் கவர்மெண்ட், அதாவது இங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்களா, அது மாதிரி யூஎஸில் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அங்கே சொல்கிறாங்க. அவங்க வந்து டைரெக்டாகவே இங்கே வந்து ஃபண்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்காக அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மல்டி லேன் எக்ஸ்பிரஸ்வே, அதாவது 4 to 6 லேன் ஹைவேஸ், செப்பரேட் ட்ரக் லேன் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி அங்கே வந்து இருக்குது. ஏஐ ட்ரிவன் சிக்னல்ஸும் அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மார்ட் டிராஃபிக் லைட்ஸு, ரியல் டைம் கன்ஜஷன் மானிட்டரிங், இந்த மாதிரி சிஸ்டம் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் அர்பன் பிளானிங் சொல்லிட்டு சிட்டி ஹைவேஸை வந்து வெல் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து. பிகாஸ் அங்கே வந்து ஃப்ரீவேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கனெக்ஷன் இருக்குது. அதாவது ஃப்ரீவேன்றது நம்ம லோக்கல் அர்பன் ஏரியாவில் இருக்கிற ரோடு எப்படி வந்து அந்த இன்டர்ஸ்டேட்டோ இல்லை ஃப்ரீவேக்குள்ளே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வந்து மேனேஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஈஸி அங்கே வந்து டிராஃபிக் வந்து. அது போக வந்து இங்கே டிராஃபிக் கன்ஜஷன் கண்ட்ரோல்ன்றது அடாப்டிவ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஆட்டோமேட்டடாக டோல் சிஸ்டம் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிருக்காது. டோலை வந்து இங்கே நீங்கள் எவ்வளோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிப்பாட்டி காசு கொடுக்கணும். பட் அது மாதிரி அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் டிராஃபிக்கு. பட் அந்த டைமில் வந்து அங்கே கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அங்கே பாஸ் முறையும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு மெயில் மூலமாகவும் அனுப்புவாங்க அந்த மாதிரி. ஸோ இது ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ரோட்ஸ், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் ஸ்மார்ட் டிராஃபிக் கண்ட்ரோலும் அங்கே சொல்கிறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஜப்பானில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ரொம்ப அதிகம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் ஹைடெக் ரோட் சிஸ்டம் வந்து அங்கே வேணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பிளான் பண்ணி நல்லா தெரிஞ்சுங்க. வந்து பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளானிங் எல்லோரும் உட்காந்து பேசுகிற பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளான் பண்ணி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷாக் அப்சர்விங் பிரிட்ஜஸ்,
எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ளெக்சிபிள் ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஹைவேஸும் கூட ஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸை வந்து அங்கே யூஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ரோடு வந்து லே பண்ணியிருக்காங்க. ஏஐ ட்ரிவன் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏஐ பவர்டு மானிட்டரிங், ரியல் டைம் டிராஃபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு அங்கே இருக்குது. சென்சார் பேஸ் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன், அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து சரியில்லாமல் ஓட்டுறாங்க அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து அங்கே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டைமும் ரொம்ப குவிக்காகவும் இருக்கும். அது போக வந்து ஸ்மார்ட் சிட்டி பிளானிங், அதாவது இன்டெகிரேட்டட் ரோட் நெட்ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. டிசாஸ்டர் ப்ரூஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து அங்கே கம்ப்ளீட்லி இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஜப்பான் ரோடு வந்து சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் ரெசிலன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க அது வந்து. அது போக யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹைவேஸ், அங்கே லாங் டேர்ம் டியூரபிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே வந்து யூகே கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. யூகேயில் வந்து சஸ்டெயினபிள் ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லீடிங் நேஷன் சீரியஸ்லி. அதே மாதிரி கார்பன் நியூட்ரல் ஹைவேஸ், லோ எமிஷன் ரோட் மெட்டீரியல்ஸு, க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரீசைக்கிள் ஆஸ்பால்ட்னு சொல்கிறாங்க, அது லோ கார்பன் சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அங்கே ரோடை வந்து லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே மெயின்டெனன்ஸ் பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், லாங் டேர்ம் டியூரபிலிட்டிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் இருந்துகிட்டு இருக்கோம். அங்கே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இங்கே இன்ஸ்பெக்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சொல்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி எஃபிஷியண்ட்டாக வந்து ஒரு ஃபண்டிங் மாடலை வந்து அங்கே ரைஸ் பண்ணி அந்த யூகேயில் வந்து ரோட்ஸை வந்து லே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்மார்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரோடை வந்து அட்வான்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக வந்து அங்கே லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஹைலி டியூரபிள்னால் எவ்வளோ தூரம் வந்து லாங்கர் டேர்முக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் அந்த ஹைலி டியூரபிள். அந்த மாதிரியான ரோட் சர்ஃபேஸிங் வந்து செல்ஃப் ஹீலிங் ரோட்ஸாக வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் மெட்டீரியல், அதை தான் சொன்னேன், அது டியூரபிலிட்டின்ட்டு. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறனால வந்து அது லாங் டேர்முக்கு வந்து அந்த ரோடு வந்து எதுவும் சேதமாகாமல் செல்ஃப் ஹீல் ஆகிக்கிற மாதிரியான அங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யூகே ஹைவேஸ் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் டியூரபிளுக்கான ஒரு பேர் போன ஒரு ரோட் சிஸ்டம். இந்த ரோட் சிஸ்டம் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியா என்னவா இருக்கும்? காமெண்ட் செக்ஷனில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா வந்து 7.1% குளோபல் ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிவ் செக்டரில், விச் இஸ் அ கீ பிளேயர் இன் த குளோபல் மார்க்கெட். அப்புறம் இந்தியா வந்து 4th குளோபல் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. ப்ரொடியூசிங் 28 மில்லியன் யூனிட்ஸ் இன் 2023 to 2024 ரேப்பிட் எக்ஸ்பென்ஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு. இவி அடாப்ஷன் பார்த்திங்கன்னா 66,000 கோடி வந்து அலோகேட் பண்ணி க்ரீன் மொபிலிட்டிக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கும் ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டு. என்ன சேலஞ்சஸ்ஸு? ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக்கிங். நீங்கள் வெஹிக்கிள் மட்டும் கொண்டு வந்தால் போதுமா? அதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரோடு வேணும்ல. ரோடு மட்டும் இருந்தால் போதுமா? அந்த ரோடு க்ளீனாக இருக்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக்கிங். டிராஃபிக் கன்ஜெஷன். சரிப்பா, ரோடு இருக்குது, பட் எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? லேனுக்குள்ளே தான் ஓட்டுறாங்களா? லேனை விட்டு மெர்ஜ் ஆக மாட்டாங்களா? எல்லா சிட்டிசனுக்குமே வந்து ரூலை வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்களா? டிராஃபிக் ஆகும் டெஃபினட்டாக. அப்போ 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதனால் என்ன ஆகுது? மிஸ் மேட்ச் பிட்வீன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா. ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பூம் ஆகுது, ஆனால் ரோடு வந்து லெவலாக இல்லை, அது அப் டு த லெவலாக இல்லை. ரோடு வந்து போருங்க, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். சரி, இன்னொரு சைட்லேருந்து பார்ப்போம். லாஜிஸ்டிக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ். இதனால் என்ன ஆகுது? டெலிவரி டிலேஸ் ஆகுது, ஹையர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வருது. என்ன நடக்குது ஆக்சுவலி? இந்தியா இஸ் க்ரோயிங் லைக் எனி திங் இன் தி லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். அதாவது ஸ்கை ராக்கெட்டிங் சொல்கிறாங்க இப்போது, தேங்க்ஸ் டு த இ-காமர்ஸ் ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன். அந்த ஸ்கீம்லனால இப்போது டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு.
இந்தியாஸ் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்டிங் ஃபாஸ்ட், அசுர வளர்ச்சி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக? ட்ரேட் கனெக்டிவிட்டி அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ்க்காக வந்து எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயுமே வந்து இன்டர் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இந்த இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மைல் டெலிவரி அட்வான்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. எல்லா நிறுவனங்களுமே என்ன செய்கிறாங்க, ஆப்டிமைஸ் பண்ணி வேர் ஹவுசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்வான்ஸ்மெண்ட் டெலிவரி சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மைல் டெலிவரி ஃபோக்கஸ், அதாவது ரெடியூசிங் த டெலிவரி டைம், அப்புறம் இம்ப்ரூவிங் த சப்ளை செயின் எஃபிஷியன்சி, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதில். சரி, இதெல்லாம் ஓகே, ரொம்ப சூப்பர், எல்லாமே வந்து மக்களுக்கு தேவைதான். ஆனால் என்ன சேலஞ்சஸ், என்ன கஷ்டம் இதில் இருக்குது? நம்ம சொன்ன மாதிரி ரோட் இன்எஃபிஷியன்சி, போர் ரோட் கண்டிஷன், அதனால் என்ன ஆகும், வெஹிக்கிள் டேமேஜ் ஆகும். அதனால் வெஹிக்கிள் டேமேஜ் ஆனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளில் வந்து ரோடு பள்ளம் மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்றனால லாங்கர் டைம் ஆகும், ரைட்டுங்களா? அதே மாதிரி மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ், இப்படி மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்கனால என்ன ஆகுது, ரெடியூசிங் த சப்ளை செயின் எஃபிஷியன்சி, காசிங் அன்னெசரி டிலே ஆகுது. டைம் ஆகத்தான் செய்யும், டைம் இஸ் மணி, டைம் இஸ் எவ்ரி திங். அப்போ ஹை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வருது. அதனால என்ன இம்பேக்ட், ஃபியூவல் ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது. இன்எஃபிஷியண்ட்டான டெலிவரி ரூட்ஸ் இருக்கும். அப்போது இங்கே ஸ்கில்டு லேபருக்கு வந்து பெரிய கொஷன்ஸ் மார்க் இருக்க போகுது. சரி, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், சேஃப்டி கன்சர்ன்ஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ், ஹை இன்ஜுரி ரேட்ஸ், ஆம்புலன்ஸ் டிலேஸ். என்ன நடக்குது? இந்தியா ரோட் சேஃப்டி சிஸ்டம் வந்து இட்ஸ் அ பிக் ரெட் அலாரமிங். India recorded 4.6 lakhs road crashes in 2022, causing 1.68 lakh death. Shocking realityங்க. 4.6 லட்சத்தி ரோட் கிராஸ் வந்து 2022 நடந்திருக்கு. அது போக வந்து அதில் 1.68 டெத்து வந்து நடந்திருக்கு 2022. இட்ஸ் அ ஹை ரெக்கார்டு, இட்ஸ் அ ஷாக்கிங் ரியாலிட்டி அது வந்து. அதே மாதிரி 53 ஆக்சிடென்ட் எவ்ரி 1 ஹவருக்கு வந்து நடக்குதான். அதனால என்ன ஆகுது, 19 ஃபெட்டாலிட்டிஸ் பர் ஹவர், அன்சேஃப் ரோட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குதுன்ற ஒரு புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. அது போக ஆம்புலன்ஸ் டிலேஸ், டிராஃபிக்கு கன்ஜெஷன் இருக்கனால யாராவது ரூல் ஃபாலோ பண்ணுவாங்களா? இதே இது மேலை நாட்டை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு மிரரில் வந்து, அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணுற ரியர் வியூ மிரரில் வந்து, காரில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ரியர் வியூ மிரரில், இல்லாட்டி பைக்கில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா மிரரில், இதில் வந்து ஆம்புலன்ஸோட அந்த லைட்ஸை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரி நீங்கள் ஓரத்தில் வந்து நின்றுடணும். ஃபுல் ஸ்டாப் சொல்லுவாங்க. அப்படி நின்று நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும். இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க, வழி விடுவாங்க. பட் எல்லாருமே வந்து ஓரமாக நிற்கணுன்ற ரூலில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லையே. அதனால டிராஃபிக் கன்ஜெஷன், புவர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸு. அதனால் என்ன, அது போனால் போகுது, அவன் தானே, உயிர் போனால் போகுது, யாரும் இங்கே மதிப்பு இல்லைங்க இன்றைக்கி. அதனால் ஏன்னா வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது, சாதாரணமாக நடக்குது. அது வந்து இதனால் என்ன சேலஞ்சஸ், அன்சேஃப் ரோட் கண்டிஷன், பாட் ஹோல்ஸ் இருக்குது, புவர் லைட்டிங், கண்டிப்பாக வந்து பெடஸ்ட்ரியனுக்கான ஒரு சேஃபே இங்கே இல்லை, லீடிங் டு ஹை ஆக்சிடென்ட் ரேட். அப்புறம் வீக் எமர்ஜென்சி கேர் சிஸ்டம், அன்ஆர்கனைஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸு. ஓகே, ஆம்புலன்ஸ் கால் பண்ணி டெஃபினட்டாக ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கடவுள் மாதிரி நினச்சிக்கணும். அட் த சேம் டைம் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணுறாங்களா? அன்ஆர்கனைஸ்டாக தான் இப்போதைக்கு இருக்காங்க, ரைட்டா? ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. லேக் ஆஃப் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது. புவர் ரெகுலர் ஓவர் சைட்டு, அதே மாதிரி ரெகுலராக வந்து ஆம்புலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த கரெக்டாக வந்து அந்த ட்ரில் மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அங்கே சேஃப்டியை பொறுத்து வந்து அங்கே நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி அவேர்னஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது ரோட் சேஃப்டி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக யாருக்கிட்டேயுமே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு பிளாக் திங். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுமே வந்து இதுக்கான ஃபோக்கஸ் நம்ம எடுத்தே ஆகணும். அதாவது எஜுகேஷனில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அதே மாதிரி அவேர்னஸ், இக்னோரன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக இருக்குது. அறியாமைன்றதில் வந்து
ஜாஸ்திங்க. அறியாமையை நீங்கள் எஜுகேஷன் மூலமாக தான் அதை போக்க முடியும். இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கூல் சிஸ்டம்லேருந்து கொண்டு வரணும். இண்டிவிஜுவல் சின்ன வயசுலேயே நம்ம மோல்ட் பண்ணிடலாம். 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் 5இலே வளைத்து கொண்டு வர வேண்டுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஆரைட், இவ்வளோ நேரமாக வந்து நம்ம என்ன நடக்குது, இந்தியாவில் வந்து எது பூமாகுது, என்ன நடந்துட்டுருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து பாசிபிள் இருக்குன்ட்டு என்னோட வியூவில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு லேர்னிங் ட்ரிப்ஸ், அதாவது அஃபிஷியலாக வந்து இந்தியாவிலேருந்து இன்ஜினியர்ஸையும் அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸையும் வந்து ஜெர்மனி, ஜப்பான் இல்லை யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு வந்து அவங்கள வந்து பயணம் செய்ய வைக்கணும். பயணம் செய்ய வச்சு அந்த அஃபீஷியல்ஸ் கூட, அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி இருக்கிற அஃபீஷியல்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி எப்படியெல்லாம் அவங்க ரோடுக்கு பிளான் பண்ணுறாங்க, ஒரு ரோடு லே பண்ணுறதுலேருந்து, மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலேருந்து, இன்னும் வாட் எல்ஸ், இந்த மாதிரியான என்ன சட்டத்திட்டம்லாம் வந்து கொண்டு வரலாம், என்ன லைக்ஸே ஒரு போர்டு வைக்கிறதுலேருந்து, ஸ்பீட் லிமிட் போர்டுலேருந்து, இல்லை சைன்ஸ் வைக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றதை நம்ம கற்றுக்கிட்டு வரலாம். இது நம்பர் 1 பாயிண்ட். சரிங்களா? அடுத்து நம்பர் 2, ஸ்மார்ட் ரோட் டெக்னாலஜி, ஏஐ ட்ரிவன் டிராஃபிக் கண்ட்ரோல், அப்புறம் சென்சார் பேஸ்டு மானிட்டரிங், ரியல் டைம் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து நம்ம ஸ்லோவாக ஒரு 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 ஸ்மால் ஸ்கேல் ஒரு இல்லை மெட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே வந்து ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணும் எல்லா பிளேசஸுக்குமே வந்து. இது நம்பர் 2. நம்பர் 3, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஃபண்டிங்குமே வந்து இந்தியா ரோட்ஸுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபண்டையும் நம்ம பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டையும் சேர்த்து பண்ணுறப்போ நம்மளோட யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம நிறைய அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ரோட்டில். நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரோடு மெயின்டெனன்ஸ் பாலிசிஸ். அதாவது கம்ப்ளீட்லி பாலிசிஸ்னால் எல்லாருமே அட்ஹேர் பண்ணணும். தேர் ஷுடன்ட் பி எனி லூப் ஹோல்ஸ். அவருக்கு எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், அவர் சொந்தக்காரர், இவர் சொந்தக்காரர், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் சிட்டிசனுக்கு என்ன ரூலோ அதுதான் எல்லா சிட்டிசனுக்குமே ரூலாக இருக்கிற மாதிரி வரணும். இப்போது இந்த ஸ்ட்ரிக்ட் ரோட் மெயின்டெனன்ஸ் பாலிசினா என்னன்னா, டெட்லைன்ஸ் என்னவோ அதுக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்கில் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கான்ட்ராக்டர், யார் கான்ட்ராக்ட் வந்து இந்த ரோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அந்த ரோடை வந்து ஃபினிஷ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி ப்ளஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஏதோ ஒரு நாளைக்கே வந்து ஃபால்ட் ஆகுது இல்லை ரிப்பேர் பண்ணணுனாலும் அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டட் ரோட் சேஃப்டி பட்ஜெட் சொல்கிறாங்க. செப்பரேட் ஃபண்ட்ஸு ஸ்டேட் லெவலில் ரோட் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக ஒரு செப்பரேட் டெடிக்கேட்டட் ஃபண்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். 6வது பார்த்திங்கன்னா ஹெவி பெனால்ட்டிஸ் ஃபார் புவர் ரோட் மேனேஜ்மெண்ட். அந்த யார் அந்த கான்ட்ராக்டரோ அந்த கான்ட்ராக்டருக்கான அவங்க மேலே பெனால்ட்டிஸ் போடணும். இன்கேஸ் அந்த ரோடு வந்து சரியாக குவாலிட்டி இல்லை, லோ குவாலிட்டியான ரோடாக இருக்குது, ரிப்பேர் அடிக்கடி வருது, ஒரு மலைக்கு தாங்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் மேலே ஹெவியான பெனால்ட்டிஸ் போடணும். இதுதான் 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். ஆப்வியஸாக இதெல்லாம் பண்ணினா கூட எல்லா இண்டிவிஜுவலும் சிட்டிசனுமே வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஒரு ரோடு ட்ரைவ் பண்ணுறதுலேருந்து, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, டிராஃபிக் சிஸ்டத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நடத்தியே ஆகணும். பீப்புள் மஸ்ட் டிமாண்ட் பெட்டர் ரோட்ஸ். ஒரு ரிப்போர்ட் பண்ணணும், அதாவது பெட்டர் ரோட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி புவர் ரோட்ஸ் இருந்தாலுமே வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வந்து ஹேஸ் டு ஹேவ் த ரைட்ஸ் அண்ட் த எபிலிட்டி டு
அட்ரஸ் பண்ணணும், அதாவது ரிப்போர்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஆக்டிவாக வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பாடி, அதை என்டிட்டி வந்து மானிட்டர் பண்ணணும். இதை வந்து இன்வெஸ்டிங் இன் ரோட்ஸ் ஈக்குவல்ஸ் இன்வெஸ்டிங் இன் இந்தியாஸ் ஃபியூச்சர். ஒரு நாட்டின் வளர்ச்சி வீல்ஸில் மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது, அதை ரோட்ஸ்லேயும் சார்ந்திருக்க வேண்டும். அது அளவுக்கு மிக முக்கியம் கூடாது. சாலை மேம்பாடு இல்லாமல் பிஸ்னஸ் பாதிக்கப்படும், மக்கள் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகும் மற்றும் போக்குவரத்துக்கு தடைப்படும். நல்ல ரோட்ஸுக்கு பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது தான் மக்கள் நலனும் பொருளாதார முன்னேற்றமும் முழுமையான வேகத்தில் வளரும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமே வந்து அறியாமைனால தான் வந்து இப்போ வரையும் நடந்துகிட்ருக்கு. நாமளும் அறிந்து, அதாவது விழிப்புணர்வோடு அறிந்து நாமும் செயல்பட்டால் மேலை நாடு போல நாமளும் நம்மளோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணி நாமும் இந்தியாவும் வல்லரசு ஆக முடியும். இப்போதைக்கு இந்தியா இன்வெஸ்ட் ஹெவிலி இன் vehicles, but what about the roads? It's time for real change. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? ரோட் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ண என்ன சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குது? காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.